வெல்கம். நான் உங்க காமர்ஸ் கோச். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். இது பார்ட் 4. பார்ட் 3லயே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே சார், பார்ட் 4 எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பார்ட் 4 வந்து எதை ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 செஷன்லயும் நம்ம பார்த்த அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே ஒன்னா கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரா பார்ப்போம். அதுதான் இந்த பார்ட் 4. ஓகே, ஷார்ட்டா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிசினஸ் இருந்தாதான் அக்கௌண்ட்ஸோட பர்பஸ் அங்க வரும். அப்போ பிசினஸ் யார் ஸ்டார்ட் பண்ணுவா? பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ் ஒரு பர்சன் யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? பை இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பிசினஸ்க்குள்ள கேஷ் வருதுன்னு அர்த்தம். பிசினஸ்க்குள்ள கேஷ் வர்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேபிட்டல்னு சொல்லுவோம். பிசினஸ்க்குள்ள கேஷ் வர்றது நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம். அப்போ பிசினஸ்க்குள்ள கேஷ் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னா கேஷ் பிசினஸ்ல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா? அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிராயிங்ஸ்னு சொல்லுவோம். பிசினஸ்க்குள்ள அமௌண்ட் உள்ள வந்துச்சு, ஃபண்ட் உள்ள வந்துச்சு அப்படின்னா கேபிட்டல்னு அதை சொல்லுவோம். பிசினஸ்ல இருந்து அமௌண்ட் வெளியே போச்சுன்னா அதை வந்து டிராயிங்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் யாரு பண்ணுவா அப்படின்னு கேட்டா ப்ரொப்ரேட்டர். நம்ம ப்ரொப்ரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த பிசினஸ் பாக்குறோம் ஃபர்ஸ்ட். அதாவது ப்ரொப்ரேட்டர், கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து ப்ரொப்ரேட்டர் பேஸ் பண்ணீங்கன்னா அதுதான் பேசிக்கா இருக்கும். அக்கௌண்ட்ஸும் கொஞ்சம் சின்னதா இருக்கும், நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொப்ரேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த பிசினஸ் ஆப்ரேட் பண்றது. பிசினஸ்ங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன். அந்த ஆர்டிபிஷியல் பர்சனை இயக்குறது யாரு அப்படின்னா அதுதான் இந்த ப்ரொப்ரேட்டர். அவர் தான் இந்த ஓனர் ஆஃப் தி பிசினஸ் சொல்லலாம். அவர் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், அதாவது பிசினஸ்க்குள்ள வர்ற அமௌண்ட் நம்ம கேபிட்டல் சொல்லுவோம். பிசினஸ் விட்டு வெளியே போச்சு அப்படின்னா அதை வந்து டிராயிங்ஸ் சொல்லுவோம். பிசினஸ்க்குள்ள அமௌண்ட் இப்போ வந்துடுச்சு, அடுத்தது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோம்? கூட்ஸ் தேவை. நம்ம பிசினஸ் பண்றோம், ஒரு பிசினஸ் பண்றோம், அதுக்கு வந்து கூட்ஸ் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இப்போ அந்த கூட்ஸ் இம்பார்ட்டன்டான திங் வந்து என்னதுன்னா கூட்ஸ். அந்த கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்? பிசினஸ்க்குள்ள அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம என்ன கூட்ஸ்ல இந்த பிசினஸ் டீல் பண்றோம், நேச்சர் ஆஃப் கூட்ஸ் வந்து எந்த கூட்ஸை வச்சு நம்ம இந்த பிசினஸ் பண்றோம் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த பார்ட்டிய அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற நேம்ல சொல்லுவோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் என்ன பண்ணுவாரு? நமக்கு கூட்ஸை சேல் பண்ணுவாரு, நம்ம அவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் வாங்குவோம். என்ன அந்த டாக்குமெண்ட் அப்படின்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்னு பேரு. அதுக்கு என்ன நேம்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் வவுச்சர். சன்ட்ரி கிரெடிட்டார் கிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்னு கேஷ் பேசிஸ்ல பண்ணுவோம், இல்லாட்டி கிரெடிட் பேசிஸ்ல பண்ணுவோம். இப்போ மேக்சிமம் பிசினஸ் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க கிரெடிட் பேசிஸ், அதாவது ஒரு பர்ச்சேஸ் நடந்துச்சுன்னா அந்த பர்ச்சேஸ்க்கான பேமெண்ட்டை ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் வந்து ஒரு 3 months ஆர் 4 months லேட்டர் தான் பே பண்ணுவாங்க. இதுதான் இப்போ ப்ராக்டிக்கலா நடக்கக்கூடிய சினாரியோ. எதுனா அது இதுதான். அப்போ அப்படி கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சம் ஆஃப் தி கூட்ஸ் டேமேஜஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பை சான்ஸ் வர்ற கூட்ஸ் வந்து டேமேஜஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப டேமேஜஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்மளோட கிரெடிட்டார், அதாவது நம்மளோட சப்ளையர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவர் என்ன பண்ணுவாரு? சார் இந்த மாதிரி நம்ம கூட்ஸ் வந்து டேமேஜஸ் இருக்கு, நீங்க எனக்கு சென்ட் பண்ணுதுன்னு சொன்னோம்னா சார் ஓகே சார் நீங்க அதை ரிட்டர்ன் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை டேமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால அதை ரிட்டர்ன் பண்றேன். யாருகிட்ட அப்படின்னா கிரெடிட்டார் கிட்ட. அப்போ ஒரு 100 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அதுல ஒரு 10 யூனிட்ஸ் வந்து டேமேஜ்ல போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் 90 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 90 யூனிட்ஸ்க்கான பேமெண்ட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு இந்த பில்லை ரைஸ் பண்ணுவாரு. அதாவது 90 யூனிட்ஸ், 100 யூனிட்ஸ்ல 10 வந்து டேமேஜஸ், அதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதுக்கு நான் பே பண்ண வேண்டியதில்லை, அதுதான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்போ 90 யூனிட்ஸ்க்கு நான் வந்து பே பண்ணணும். அதுக்கான பில்லை பே பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அவர் இந்த பில்லை எனக்கு சென்ட் பண்ணுவாரு. அப்போ நான் வந்து என்னோட சப்ளையருக்கு பே பண்ணணும் இல்லையா? அது அப்படி வந்து ஒரு பர்சனுக்கு நான் என் பிசினஸ்ல இருந்து பே பண்ணணும்னா தட் இஸ் கால்ட் அஸ் liability. we need to pay. அப்படி அடுத்த ஒரு சினாரியோ, இப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டோம், அவருக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியது ஒரு பக்கம் இருந்தாலும்
அந்த கூட்ஸை என்ன பண்ணுவேன், நானு சேல் பண்ணுவேன். கூட்ஸ் என்ன பண்ணுவேன், சேல் பண்ணுவேன். யாருக்கு சேல் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பார்ட்டிக்கு சேல் பண்ணுவேன். அந்த பார்ட்டியை வந்து நம்ம அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல என்னன்னு சொல்லுவோம்னா சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட கஸ்டமர், அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், சேம் பர்ச்சேஸ்ல பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஒன்னே கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கும், இல்லாட்டி கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் கிரெடிட் தான் இருக்கு. அப்போ சப்போஸ் பர்ச்சேஸ்ல பார்த்த மாதிரியே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா, எனக்கு நீங்க அனுப்பின கூட்ஸ் வந்து என்னோட சப்ளை கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீங்க அனுப்பின கூட்ஸ் வந்து ஒரு சில டேமேஜஸ் இருக்கு, ஸோ அதை நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னோட கஸ்டமர் சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. அப்போ அந்த சினாரியோல என்ன நடக்குது அப்படின்னா, சேல்ஸ் ரிட்டர்ன் நடக்குது. அதாவது நான் சேல் பண்ண கூட்ஸ் மறுபடியும் எனக்கே ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, அப்போ நான் சேல் பண்ண 100 யூனிட்ஸ் நான் சேல் பண்ணிருக்கேன் அப்படின்னா, 100 யூனிட்ஸ் நான் சேல் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அதுல 10 வந்து என்னோட கஸ்டமர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அப்போ நான் சேல் பண்ணிருப்பேன்ல, அப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ பண்றேன். என்னன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ்னு பேரு. சேல்ஸ் இன்வாய்ஸ் நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, டேமேஜஸ் லெஸ் பண்ணிருங்க சார், மீதி 100 யூனிட்ஸ் 90 யூனிட்ஸ் நல்லா இருக்குல்ல, அதுக்கு நீங்க பே பண்ணுங்கன்னு சொல்லி சேல்ஸ் இன்வாய்ஸ் நான் ரைஸ் பண்றேன். இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் வவுச்சர்னு சொல்லலாம். ஓகேவா, சேல்ஸ் அவரும் எனக்கு இமீடியட்டா பேமெண்ட் பண்ண மாட்டாரு. அதனால நான் என்ன பண்றேன், அவரோட பேலன்ஸ நான் சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிற நேம்ல அசட் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் நான் மெயின்டைன் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் லிமிட் தெரியும். இப்போ நான் ஜூன்ல வந்து நான் அவருக்கு சேல் பண்றேன் அப்படின்னா ஆஃப்டர் 3 months அவர் எனக்கு பே பண்ணுவாரு அப்படின்னு அவர் பே பண்றேன்னு அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஆஃப்டர் 3 months கழிச்சு அந்த பேமெண்ட் எனக்கு வரும் தெரியும். ஸோ அதனால நான் அசட்ல, ஓகேங்களா, அசட்ல வச்சிருக்கேன். இப்போ நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். 3 months முடியுது, அவரும் எனக்கு தர்ற மாதிரி தெரியல. ஏன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு லிமிட் கொடுத்தேன். அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அவரை வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிற நேம்ல மென்ஷன் பண்ணி அசட்ல சன்ட்ரி டெட்டார்ஸ்ங்கிற ஹெட்ஸுக்கு கீழே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். கிரெடிட் சேல் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் தெரியும். அந்த டைம் லிமிட் வரைக்கும் நான் வெயிட் பண்றதுனால எனக்கு வந்து அந்த டைம் லிமிட்ல அவர் தர வேண்டிய பணம் எனக்கு ரெக்கவர் ஆயிரும், எனக்கு வந்துடும், அந்த பில்லுக்கான அமௌண்ட் வந்துடும் நான் பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதை வந்து அசட்டா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, வரவே வரல. 3 monthsங்கிறது வந்து 3 years ஆயிடுச்சு. 3 monthsங்கிறது 3 years ஆயிடுச்சு. இன்னுமே பார்த்தா அது வந்து அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து வரவே இல்லை. சோ என்ன பண்றேன் அப்படின்னா, லாஸ் சரி போயிட்டு போகுது, இதுக்கு மேலேயே அவர் தர மாட்டாரு அப்படின்னு சொல்லி சன்ட்ரி டெட்டார்ஸ், அதாவது நான் அசட்டா வச்சிருந்தேன் இல்லையா, அதை என்ன பண்றேன் அப்படின்னா, சரி அவருக்கு ஏதோ கொடுத்தது ஏதோ நஷ்டமாயிருச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுன்னு சொல்லி பேட் டெட்ஸுக்கு நான் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இந்த பேலன்ஸ், அதாவது சன்ட்ரி டெட்டார்ஸ் நான் வச்சது அவர் வந்து என்கிட்ட கிரெடிட் சேல்ஸ், அவருக்கு வந்து நான் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவர் எனக்கு பணம் தர வேண்டியது இருக்கு, ஆனா தரவே மாட்டாரு, தரல. அதனால நான் அவரோட பேலன்ஸ் என்ன பண்றேன், சன்ட்ரி டெட்டார்ல இருந்து பேட் டெட்ஸ், அதாவது நான் வந்து அவர்கிட்ட நான் கொடுத்த காசு வந்து வரவே வராதுன்னு சொல்லி அதை நான் லாஸா ட்ரீட் பண்றேன், ஒரு எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த பேட் டெட்ஸ் வந்துடுச்சு, என்னால நான் ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து இன்கமா காட்டிட்டு போக வேண்டியதான். அது வரைக்குமே அந்த பேட் டெட்ஸோட பேலன்ஸ் எக்ஸ்பென்ஸ்ல வந்துட்டே தான் இருக்கும். இது என்னோட கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்சால்வென்சி சால்வென்சி. இந்த இன்சால்வென்சி சால்வென்சி இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். இது வந்து இவருக்கு தான் இந்த டேர்ம் வந்து இவருக்கு தான் இது சூட் ஆகும், இந்த பர்சனுக்கு தான் சூட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இன்சால்வென்சி சால்வென்சி அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் டேர்ம்ஸ். எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பார்ப்போம். கஸ்டமருக்கு நான் சேல் பண்ணிருக்கேன், அவர் எனக்கு இன்னும் பேமெண்ட் தரல, பட் அவரோட பிசினஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். அவரோட பிசினஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவரு எனக்கு தர வேண்டிய பணத்தை அவரோட பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடு வச்சிருப்பாரு. தரணும், எப்ப தோணுதோ அப்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரால் தர முடியும். அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு, எபிலிட்டி இருக்கு, பட் தரக்கூடாதுன்னு அவர் வச்சுட்டு இருக்காரு எனக்கு. அதனால அவரோட பேலன்ஸ், அதாவது அவரோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்ல என்ன வந்து லைபிலிட்டி சைடு வச்சிருப்பாரு, கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கண்டிஷன், அவரோட பிசினஸ் வந்து எந்த பிளாக்கும் இல்லாம பிசினஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு தான் இருக்கு, பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு, பட் அவரு தான் எனக்கு பே பண்ணல அப்படின்னா அது வந்து சால்வென்சின்னு புரிஞ்சுங்களா. பிசினஸ் எந்த பிரச்சனையும் இல்ல, ரன் ஆயிட்டு இருக்கு, ஆனா அவரு தான் எனக்கு பே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா அது வந்து
அப்போ அவர் வந்து அந்த என்னோட கஸ்டமர் வந்து சால்வன்சி, ஆனா பட் அவர்கிட்ட எபிலிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, அவரு தான் பே பண்ண மாட்டேங்கிறாரு அர்த்தம். இப்ப இன்னொரு சினாரியோக்கு போலாம். இப்ப எங்கிட்ட அவர் டியூ வச்ச மாதிரி என்ன மாதிரி 100 ஆஃப் சப்ளையர்ஸ் கிட்ட அவர் வந்து டியூ வச்சிருக்காரு. அவரால் கடைசி வரைக்கும் ரீபே பண்ண முடியல. அப்போ அவரோட பிசினஸ் வந்து திவாலாகுது, பிசினஸே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த சினாரியோக்கு அப்போ வந்து என்னன்னா பிசினஸ் வந்து ஒரு பேட் பொசிஷனுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். பிசினஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு, யாருக்குமே பணம் கிடையாது, பிசினஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்போ என்னோட கஸ்டமர் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு, அவருக்கு வந்து அந்த டெட்டை ரீபே பண்ணக்கூடிய எபிலிட்டி இல்ல, அதனால தானே பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு, திவால் ஆயிட்டாரு. ஸோ பிசினஸ் வந்து அங்க சர்க்குலேட் ஆகல, இவரால ரீபே பண்ண முடியாது, அந்த சுச்சுவேஷன் ஆனதும் அவர் வந்து திவாலாயிட்டாரு. சோ அதுக்கு பேர் தான் நம்ம இன்சால்வென்சின்னு சொல்லுவோம். சிம்பிள் திங். அது போக இப்ப நம்ம வேரியஸ் ஹெட்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன பார்த்தோம், கேபிட்டல் பார்த்தோம், டிராயிங்ஸ் பார்த்தோம், பர்ச்சேஸ். இன்னொரு இம்பார்ட்டன்டான திங், இப்ப நான் சேல் பண்ணிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ல ஒரு பக்கம் வந்தாலும் புதுசா ஆரம்பிக்கிற எந்த கம்பெனிக்குமே ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அது நோட்டபிள், கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட், இம்பார்ட்டன்டான பாயிண்ட். புதுசா ஸ்டார்ட் பண்ற எந்த கம்பெனிக்குமே ஓப்பனிங் ஸ்டாக்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஸ்டாக்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டாக்னா என்னன்னா அன்சோல்டு கூட்ஸோட நேம் தான் ஸ்டாக். அது என்ன சார் அன்சோல்டு குட்ஸ்? 100 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன், அதுல வந்து 75 வந்து சேல் பண்ணிட்டேன், அப்போ பேலன்ஸ் இருக்கு இல்லையா, சேல் ஆகாத குட்ஸ், இந்த மந்த்ல சேல் ஆகாத குட்ஸ், அதுக்கு பேர் தான் அன்சோல்டு குட்ஸ். அதுதான் க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். இந்த க்ளோசிங் ஸ்டாக் என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கா மாறிடும். புதுசா ஆரம்பிச்சு புதுசா ஃப்ரெஷ்ஷா என்ட்ரி போடுற எந்த கம்பெனிக்குமே ஓப்பனிங் ஸ்டாக் ஒன்று இருக்காது. அதே பர்ச்சேஸ் நடந்திருக்கு, ஆனா சேல்ஸ் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டாக்ல இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இந்த மந்தோ இந்த பீரியடோ மாறி நெக்ஸ்ட் மந்த் ஆர் நெக்ஸ்ட் பீரியட் வந்து அது ஓப்பனிங் ஸ்டாக்கா மாறும். சிம்பிள். ஸ்டாக்னா என்னன்னா அன்சோல்டு குட்ஸ். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜேர்னல்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம், அடுத்தது லெஜர்னு ஒன்று போடுவோம், ட்ரையல் பேலன்ஸ் ஒன்று போடுவோம். அதை வச்சு தான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட்ல தான் அசட் அண்ட் லயபிலிட்டிஸோட லிஸ்டஸ் இருக்கும். அதாவது இங்க பார்த்தோம் இல்லையா, லயபிலிட்டி, அசட். இந்த ட்ரேடிங்ல பார்த்துக்கிட்டோம்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல் பிளஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம், இதோட டீடைல்ஸ் இந்த ட்ரேடிங் அண்ட் P&L இருக்கு. ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட்ல இந்த ட்ரேடிங் அண்ட் P&L இதெல்லாம் இருக்கு. இது மூணுமே பேசிக்ஸ் தான். இந்த ட்ரேடிங் P&L, பேலன்ஸ் ஷீட், இந்த மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அப்போ எக்ஸ்பென்சஸ் இன்கம் விட்டுருங்க, இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பார்ப்போம். அசட் அண்ட் லைபிலிட்டி. அசட்னா என்னப்பா? அசட்னா ஒரு சொத்து, லைபிலிட்டினா கடன். அப்போ இந்த லைபிலிட்டிக்குள்ள என்னென்ன வரும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்படின்னா கேபிட்டல் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த செஷன்ல சன்றி கிரெடிட்டார் வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அசட் எடுத்துக்கிட்டோம்னா கேஷ் அசட், சன்றி டெட்டாரும் அசட். வேற என்ன இருக்கு? பேங்க் இருக்கு. அப்புறம் ஏதாவது ஒரு பர்னிச்சர் வச்சிருக்கோம்னா பர்னிச்சர். இந்த மாதிரி எக்கச்சக்க ஹெட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இப்ப சொல்றேன் இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொரு அக்கௌண்ட்னு வரும். அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா அக்கௌண்ட் இஸ் a ரெக்கார்டு. அதாவது அக்கௌண்ட் மீன்ஸ் a record where all transaction of persons ஆர் ஐட்டம்ஸ் ஆர் ரிட்டன் டுகெதர். அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்குங்க, ஒரு பெரிய புக்கு. அந்த புக்ல இருக்க பேஜஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். பிசினஸ்ல நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்சன் ஈவெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஐட்டமோ, அதாவது ஒன்னு கேஷா இருக்கலாம், இல்லாட்டி சன்றி டெட்டார் பத்தின டிரான்சாக்சன் ஈவெண்டா இருக்கலாம். அது நடக்குது இல்லையா, டே பை டே நடக்கிறத வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்போம். அதாவது ஜேர்னலா, லெஜரா, ட்ரையல் பேலன்ஸா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் ப்ராசஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து டுகெதரா ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ அசட் சைடு வந்து ஃபர்னிச்சர் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் வச்சிருக்கோம், அது ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பில்டிங் இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அந்த அசட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வச்சிருக்க ஒரு பெரிய மிஷின் வச்சிருக்காங்க, ப்ரொடக்ஷன் யூஸ்க்காக ஒரு பெரிய மிஷின் வச்சிருக்காங்க. அது டே பை டே நம்ம யூஸ் பண்ண அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இழந்துரும். ஒரு 5 years வரைக்கும் நல்ல கெப்பாசிட்டி 100 யூனிட்ஸ் கொடுத்துட்டு இருந்த பர் ஹவருக்கு 100 யூனிட்ஸ் கொடுத்துட்டு இருந்த அந்த மிஷின் அடுத்து 6th year 7th yearல பார்த்தோம்னா 60 to 70% தான் அவுட்புட் தருது. ஸோ அது வந்து டிப்ரிசியேட் ஆயிட்டு இருக்கு, பழசாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம அதிகமா யூஸ் பண்ண அது பழசாயிட்டு இருக்கு. அதாவது யூஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டி சரி மிஷினரியை பொறுத்த வரைக்கும்
அது வந்து சீக்கிரம் வந்து ரிப்பேர்ஸ் ஆகும். அது போக நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட தேய்மானங்கள் வரும். யூஸ் பண்றோம் பண்ணாம இருக்கோம், அதுல தேய்மானங்கள் வரும். அப்படி வருது இல்லையா, அந்த தேய்மானம்னு ஒண்ணு வருது இல்ல, அதுக்கு பேர் தான் டிப்ரிசியேஷன் அர்த்தம். இயர் ஆன் இயர் நம்ம வச்சிருக்க ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், ஃபிக்ஸ்டு அசெட் அது டிப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஃபிக்ஸ்டு அசெட் எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இயர் பை இயர் சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரிசியேஷன். தட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரிசியேஷன். ஸோ இந்த டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறதே ஒரு தனி சாப்டர் தான், ஈஸி சாப்டர் தான். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பிஸ்னஸ்ல ஆரம்பிச்சு கேபிட்டல், டிராயிங்ஸ், பர்ச்சேஸ், ஸ்டாக், சேல்ஸ் ரிட்டர்ன், purchase return, debtors, creditors, liability, asset, solvency, insolvency, balance sheet, trading and P&L, அதுக்கப்புறம் depreciation. ஸோ இது எல்லா கான்செப்டையுமே இதான் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். நான் எப்படி இந்த ஸ்ட்ரக்சரா வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்க அடுத்தடுத்த செஷன்ல இன்னும் பிரீஃபா பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.